வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஷன் ஃபிக்சேஷன். ஓகே, எப்படி ஒரு செஷன் ஃபிக்சேஷனை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செஷனில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் ஃபிக்சேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் யூசர் லாகின் பண்ணுறாரு. ஸோ நார்மலாக லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு செஷன் இருக்கும். ஓகே, ஒரு ஐடி இருக்கும். அப்ளிகேஷனில் ஒரு லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் செஷன் ஐடி ரினியூ ஆகணும், விச் மீன்ஸ் அது மாறணும். அப்படி மாறலைன்னா அந்த இடத்துல செஷன் ஃபிக்சேஷன்ற ஒரு அட்டாக் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எப்படி டீட்டெயில்டாக பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நார்மல் ஒரு ப்ரௌசர், இது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இப்போ யூசர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாரு இப்போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் மாற்றிடலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது கலர் இருக்கா? ஸோ ரெட்டுக்கு மாற்றிடுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ அப்ளிகேஷனை நோக்கி அவர் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாரு. ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெம்பரரி செஷன் ஐடி ஒன்று கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த டெம்பரரி செஷன் ஐடி பார்த்தீங்கன்னா என்னென்னு வருதுன்னா ABCD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக டெம்பரரி செஷன் ஐடி. அந்த ஐடியை வச்சு தான் நம்ம அப்ளிகேஷனை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, இன்னும் ஆக்சுவலாக யூசர் இன்னும் லாகின் பண்ணலை. ஸோ அடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூசர் லாகின் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதுதான் லாகின் பண்ணுறாரு அப்ளிகேஷனில். ஸோ அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸ் வரும்போது நம்மளுக்கு புது செஷன் ஐடி நம்மளுக்கு கொண்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது QWERTY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் ஐடி நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செஷன் ஐடி ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் நம்மளோட குக்கி வேல்யூவில் இருக்கிற செஷன் ஐடி சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஒரு வேளை அப்படி சேஞ்ச் ஆகாமல் அதே இது இருந்துச்சுன்னா தேர் இஸ் ஆக்சுவலி எ செஷன் ஃபிக்சேஷன் அட்டாக். ஓகே, ஸோ எதுக்காக ஆக்சுவலாக அது மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகின் பண்ணலை, நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு செஷன் ஐடி கிடச்சிருக்கு. ஓகே, அது ABCDன்னு வச்சுக்கலாம். அண்ட் நான் லாகின் பண்ணி எனக்கு ஒரு செஷன் ஐடி கிடச்சிருக்கு, அது QWERTY. ஒருவேளை ஒரு அட்டாக்கருக்கு என்னோட இந்த செஷன் ஐடி ABCDன்ற ஒரு செஷன் ஐடி அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா, ஒரு அட்டாக்கருக்கு கிடச்சிச்சின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இதை எனக்கு ஆக்சுவலாக டெம்பரரி ஒரு செஷன் ஐடி, லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செஷன் ஐடி. ஸோ அந்த செஷன் ஐடியை வச்சு அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியாது. ஆனால் இதுவே ஒரு அட்டாக்கருக்கு நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அசைன் ஆயிருக்க ஒரு செஷன் ஐடி அவருக்கு கிடச்சிச்சின்னா அவங்க என்னோட செஷனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக செஷன் ஃபிக்சேஷனோட வல்னரபிலிட்டியை இப்படி தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் செஷன் இப்படி தான் ஆக்சுவலாக பில்ட் ஆகும். ஓகே, ஒரு ப்ராப்பரான செஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம அட்டாக் சினாரியோவில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கேன். ஓகே, ஸோ demo.testfire அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன். அதே போல் நான் என்னோட அப்ளிகேஷன் இதுலேயும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சேம் அதே அப்ளிகேஷன் தான். அண்ட் ஆல்சோ ஒரு அப்ளிகேஷன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைன்இன் நான் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக ஒரு டெம்பரரி செஷன் ஐடி ஓப்பன் ஆகுது. இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லைக் அட்மின் தான் லாகின். ஓகே, ஸோ யூசர் நேம் அட்மின் தான், பாஸ்வேர்டும் அட்மின் தான். நான் லாகின் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னா, என்னோட செஷன் ஐடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. ப்ரீவியஸாக இருந்த அதே செஷன் ஐடி அப்படியே தான் எனக்கு இன்னும் மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் வெப் அப்ளிகேஷன்னா என்ன பண்ணியிருக்கணும், நான் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு செஷன் ஐடி தான் இது. ஆக்சுவலாக நான் இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலாக எனக்கு செஷன் ஐடி மாறி இருக்கணும். ஓகே, எனக்கு ஒரு செஷன் ஐடி மாறி இருக்கணும். அப்போ தான் எனக்கு இந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் ப்ராப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு செஷன் ஐடி மாறவே இல்லை. லாகின்க்கு அப்புறம் கூட நம்மளுக்கு ஆக்சுவலாக செஷன் ஐடி மாறவே இல்லை. ஓகே, ஸோ செஷன் ஐடி அப்படியே தான் இருக்குது. ஸோ அட்டாக்கருக்கு இந்த பர்டிகுலர் செஷன் ஐடி அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க நம்மளோட அக்கௌண்ட்டை ஈஸியாக அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, இந்த அக்கௌண்ட்டை நம்மளுக்கு அவங்க டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட செஷன் ஐடி அவங்களுக்கு தேவை. ஸோ அட்டாக்கர் செஷன் ஐடி ஈஸியாகலாம் எடுப்பாங்க. லைக் ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மூலிமா செஷன் ஐடியை அவங்க ஹைஜாக் பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக செஷன் ஐடி ஹைஜாக்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, பட் ஆனால் இங்கே நம்ம ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் செஷன் ஃபிக்சேஷன்ற ஒரு அட்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு 2 அக்கௌண்ட் வேணும். ஓகே, நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட ஆக்சுவலாக வந்து அட்மின் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஐ வில் ஓப்பன் தி நெக்ஸ்ட் ப்ரௌசர். ஸோ இதுலேயும் வந்து லெட்ஸே இதுலேயும் நான் ஆக்சுவலாக அந்த குக்கி வேல்யூ நான் காமிச்சிட்றேன். ஓகே, இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் க்ரியேட் ஆகலை. ஓகே, லெட்ஸே நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ தட் எனக்கு ஒரு குக்கி க்ரியேட் ஆகும். ஓகே, எனக்கு ஒரு குக்கி வேல்யூ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து இந்த பர்டிகுலர் ப்ரௌசருக்கான குக்கி வேல்யூ. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல சைன்இன் கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணுறேன். ஜேஸ்மித் அண்ட் டெமோ 1 2 3 4 தான் ஆக்சுவலாக பாஸ்வேர்ட். ஸோ லாகின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கூட ஆக்சுவலாக எனக்கு லாகின் ஆனதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஐடியும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஸ்மித் அண்ட் இந்த இடத்துல அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஸ்மித் தான் வந்து அட்டாக்கர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த அட்டாக்கர் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரௌசரில் இருக்கிற யூசரை வந்து ட்ரிக் பண்ணி ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மூலியமாவோ ஏதோ ஒரு மெத்தட் மூலியமாவோ அவங்க ப்ரௌசரில் இருக்கிற இந்த செஷனை வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, செஷன் ஹைஜாக்கிங்லாம் வந்து ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் டேட்டாவை நீங்கள் டிராஃபிக்கை வந்து ஸ்னிஃப் பண்ணும்போதே உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி செஷன் ஐடி பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெத்தட் மூலிமா வந்து அட்டாக்கர்ஸ்லாம் வந்து செஷன் ஐடிஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக்கர் வந்து இந்த செஷன் ஐடி எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு நான் மேனுவலாக அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். என்னோட அடுத்த ப்ரௌசருக்கு போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னது ஜான் ஸ்மித் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல அந்த செஷன் ஐடியை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த செஷனை எடுத்துகிட்டு நான் அங்கே காப்பி பண்ண அந்த அட்மினோட செஷன் ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே செஷன் ஐடி சேம் தான், பட் ஆனால் யூசர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு பாருங்கள் ஆக்சுவலாக செஷன் வந்து ஐ மீன் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் வந்து மாறிடுது. பிகாஸ் இதுதான் ஆக்சுவலாக வந்து செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு செஷன் ரன் ஆயிருக்க செஷன் வந்து அதோட செஷனை அப்படியே நான் வந்து இன்னொரு ப்ரௌசர் மூலிமா நான் அதை ஹைஜாக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு செஷன் வந்து ப்ராப்பராக ரினியூ ஆகலை. ஒன்ஸ் ஒரு லாகினுக்கு அப்புறம் ஒரு புது செஷன் ஐடி வந்து ரினியூ ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் செஷன் ஹைஜாக்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் ஃபிக்சேஷன் அட்டாக்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுன்னா உங்களுக்கு 2 ப்ரௌசர் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு யூஸரை லாகின் பண்ணிடுங்க அண்ட் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு யூஸரை லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூஸருக்கான அந்த செஷன் ஐடியை எடுத்து இன்னொரு யூஸரோட செஷன் ஐடிக்குள்ளே அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட இன்னொரு செகண்ட் ப்ரௌசர்லையும் சேம் அதே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே வந்து செஷன் ஃபிக்சேஷன்ன்ற ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேஜராக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூசர் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன் ஐடி வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது செஷன் ஐடியாக ரினியூ ஆகலைன்னா அந்த இடத்துல செஷன் ஹைஜாக்கிங்ன்ற ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தட் மூலிமா இந்த மாதிரி டைப் ஆஃப் டெஸ்டிங்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.